கர்த்தருக்கு சோத்திரம். மார்க் 5ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது, ஒரு மனிதன், ஆலய ஜெப தலைவன் ஒருவன் யவீரு என்ற ஒரு மனிதன் ஆண்டவரிடத்துல வந்து, ஆண்டவரே, என்னுடைய மகள் குமாரத்தி மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார், நீங்க வந்து உம்முடைய கையை வைத்தால் போதும், அவ சுகமாயிருவா அப்படின்னு சொல்லி அவரிடத்துல ரொம்ப கெஞ்சி அந்த மனிதன் கேட்கிறான். அந்த மனுஷன், அப்படியா, சரி வான்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனை கூப்பிட்டுக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு போறார். அங்க சில பேர் சொல்றாங்க, அந்த வீட்டுல இருக்கிற சில பேர், அவ மரித்து போயிட்டா அவனுடைய மகள், நீ எதுக்கு போதகரை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிற அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க. அந்த ஆண்டவர் இயேசு அந்த மனிதனை பார்த்து, மனுஷனை பார்த்து, மகனே பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அந்த அந்த வீட்டுல இருக்கிற சிலரை பார்த்து, அழுது கொண்டு இருக்கிறவங்களை பார்த்து, ஏன் அழுகுறீங்க, பிள்ளை மகள் மரிக்கவில்லை, அவள் நித்திரையாக இருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் அங்க இருக்கிற ஜனங்கள் அதை கேட்டு அவரை ஏளனமாக பார்க்கிறாங்க, பரியாசம் பண்ணுகிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே நீ எழும்பு, நீ மரிக்கவில்லை, நீ நித்திரையாக இருக்கிற, நீ எழும்பு மகளே அப்படின்னு சொன்ன உடனே அந்த மகள் அந்த படுக்கையை விட்டு அவ உயிரோடு எழும்புறான். பாருங்க, அந்த வார்த்தையை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில சில மனிதர்கள் இந்த காரியம் மரித்து போயிட்டு, உன்னால இதை நீ தொடர முடியாது, இந்த பிளான, இந்த திட்டத்தை உன்னால முடிக்க முடியாது என்று சில பேர் சொல்லுவாங்க. எப்படி அந்த மனிதனுடைய குமாரத்தி மரித்து போய் இருக்கிறார், அவ இனிமேல் செத்துட்டா அப்படின்னு அங்க இருக்கிறவங்க அந்த மகளுடைய தகப்பனிடத்துல அதை சொல்லும் போது அந்த தகப்பன் எவ்வளவு மனம் உடைந்து போவான். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசம் உள்ளவனா இரு, பயப்படாத மகனே, உன் பிள்ளை மரிக்கவில்லை, அவன் நித்திரையா இருக்கிறான் என்று. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள், உங்க வாழ்க்கையில சில மனிதர்கள் உங்களை சுற்றி இருப்பாங்க. அது மரித்து போயிட்டு இந்த காரியம் இதுக்கு மேல உன்னால அது தொடர முடியாது, அந்த காரியத்தை நீ இதோட விற்று அப்படின்னு சில மனிதர்கள் உங்களை சொல்லுவாங்க. ஆனாலும் நீங்க ஒரு நாளும் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, அந்த பயந்து அந்த காரியத்தை பாதியிலே விட்டுறக்கூடாது. சில பேர் நம்ம மேல அக்கறையா இருக்கிறவங்க நம்மளை சுத்தி சில பேர் இருப்பாங்க. சில பேர், சில கூட்டங்கள் நம்ம வாழ்க்கைய அந்த அடுத்த இடத்துக்கு, நம்ம அடுத்த இலக்கு நோக்கி போக முடியாம தடையாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி மனிதர்களிடத்துல நீங்க ஜாக்கிரதை உள்ளவங்களா நீங்க இருக்கணும். ஏன்னா அவங்க உங்களை அடுத்த காரியத்துல அடியெடுத்து வைக்காத அளவுக்கு சில நம்பிக்கை இல்லாத வார்த்தையை சொல்லுவாங்க. இது முடியாது, உன்னால இந்த காரியத்தை நீ செய்துகிட மாட்ட, என்னாலேயே இதை செய்ய முடியல, நீ எப்படி செஞ்சிருவ, அதற்கு பண காரியங்கள் செலவாகும், இந்த இடத்தை உன்னால முடிக்க முடியாது, இந்த வீட்டை உன்னால கெட்ட முடியாது, இந்த கல்யாணத்தை உன்னால முடிக்க முடியாது, உன் பிள்ளைய நல்ல இடத்துல படிக்க வைக்க முடியாது, இப்படி அநேக வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கும். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாக இரு, நீ மகளே, மகனே, நீ விசுவாசம் உள்ளவனாக இரு, நிச்சயம் ஆண்டவர் அந்த காரியத்தை அவர் மரித்து போக ஒரு நாள் விட மாட்டார், அதை உயிரோடு எழுப்புவார், உயிரோடு எழுப்புவார் உங்க காரியத்தை. இந்த காரியம் முடிந்துட்டுன்னு உன்னால முடியாது என்று அநேக பேர் சொன்னதுனால நீங்க அதை அப்படியே வைத்திருப்பீங்க. அந்த காரியத்தை தொடங்காம அதை ஒரு மூலையில போட்டு வைத்த மாதிரி அந்த காரியத்தை நீங்க எடுத்து செய்யாம அப்படியே போட்டிருப்பீங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், அது மரிக்கவில்லை, அது நித்திரையாக இருக்கிறது. அதை தட்டி எழுப்பும் போது நிச்சயம் அது எழும்பும். விசுவாசத்தோடு அந்த காரியத்தை நீங்க திரும்ப எடுத்து செயல்படுத்தும் போது, முயற்சியை பண்ணும்போது கர்த்தர் அதை உயிரோடு எழுப்புவார். கலங்காதீங்க. அந்த மாதிரி மனிதர்களிடத்தில் நீங்க ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.